போன வீடியோவில் பைத்தானில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸை கவர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். போன வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக், ரிலேஷனல், அசைன்மெண்ட் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை கவர் பண்ணோம். இன்னைக்கு பிட்வைஸ், மெம்பர்ஷிப் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸை கவர் பண்ணலாம். ஆப்ரேட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எஃப் ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங்குக்கு உள்ள வேரியபிள்ஸ் ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸோட வேல்யூஸை எம்பெட் பண்ணுறதுக்கு நம்ம எஃப் ஸ்ட்ரிங் ஆர் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஒரு நம்பரை பைனரி ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு :B யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்பரை ஆக்டல் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு :O யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்பரை ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு :X யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ராஜராஜன் இஸ் அசைன்ட் டு நேம், 42 இஸ் அசைன்ட் டு ஏஜ். எஃப் ஸ்ட்ரிங் கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே நேம் அண்ட் ஏஜ் வேரியபிள்ஸை எம்பெட் பண்ணி இருக்கிறோம். இப்போது மை நேம் இஸ் ராஜராஜன், மை ஏஜ் இஸ் 42. நம்ம எம்பெட் பண்ண வேரியபிள்ஸோட வேல்யூஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போது 14 இஸ் அசைன் டு n. இந்த நம்பரை நம்ம இப்போது பைனரி ஃபார்மேட்டில் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கொடுத்த நம்பர் பைனரி ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது 08Bன்னு கொடுத்துருக்கோம். அதாவது 8 கேரக்டர்ஸில் பிரிண்ட் ஆகும். ப்ரிஃபிக்ஸ் 0வாக இருக்கும். வந்திருக்கா? இப்போது பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்னலான்னு பார்க்கலாம். AND, OR, XOR, NOT, லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், இது எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்போ அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இப்போது 14 is assigned to A, 5 is assigned to B. அடுத்தது இங்கே எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஏயோட டெசிமல் வேல்யூயையும் ஏயோட பைனரி வேல்யூயையும் பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பியோட டெசிமல் வேல்யூயையும் பியோட பைனரி வேல்யூயையும் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து A and B அதை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து A or B பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து A XOR B பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து not A பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து லெஃப்ட் ஷிஃப்ட், அடுத்து ரைட் ஷிஃப்ட், இந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ AND, பிட்வைஸ் ANDக்கு பார்க்கலாம். அதாவது 2 பிட்டுமே ஒன்றா இருந்தால் 1, இல்லைன்னா 0. இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் பிட்டில் மட்டும் 1 1ன்னு இருக்குது. அதனால் அது மட்டும்தான் நமக்கு இங்கே 1 வரும். மீதி எல்லாமே 0 வந்துடும். இதுதான் பிட்வைஸ் AND. அடுத்தது OR, பிட்வைஸ் OR பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிட் 1 இருந்தாலும் 1, இல்லைன்னா 0. அப்படி நமக்கு பார்க்கும்போது முதல் 4 0 வந்துடும். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே ஒரு 1 1 1ன்னு இருக்குது பாருங்கள். அதனால் 4 1 வந்துடும். அடுத்து XOR பார்க்கலாம். 2 பிட்டுமே சேமாக இருந்தால் 0, 2 பிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. அப்படி நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், சேமாக உள்ளது, அதாவது 1 0 1 1 அப்படின்னு நமக்கு வரும். அடுத்தது நாட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இந்த நாட் ஆப்ரேட்டரை நம்ம யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் உண்டு. இந்த ஆப்ரேட்டர் பிட்ஸை ஃப்ளிப் பண்ணிடும். அதாவது 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0. அப்படி பார்க்கும்போது 0 இருக்கிற இடமெல்லாம் நமக்கு 1 வரும், 1 இருக்கிற இடமெல்லாம் 0 வரும். அடுத்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் லெஃப்ட் ஷிஃப்ட். அதாவது இங்கே இந்த பைனரி வேல்யூ ஒரு ஸ்டெப் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகி இருக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட் நடக்கும்போது அந்த வேல்யூ டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 14லேருந்து 28 ஆகும். அடுத்தது ரைட் ஷிஃப்ட் பார்க்கலாம். இந்த பைனரி வேல்யூ ஒரு ஸ்டெப் ரைட்டில் ஷிஃப்ட் ஆகி இருக்கும். ரைட் ஷிஃப்ட் நடக்கும்போது அந்த வேல்யூ பாதி ஆகிடும். அதாவது 14ல் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ 7 ஆகும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தாச்சு.
அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு வேல்யூ ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன், நாட் இன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதை பைத்தான் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம், பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்த ஆப்ரேட்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ் ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் என்னலாம் அப்படின்னா இஸ், இஸ் நாட். இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸும், அதாவது மெம்பர்ஷிப், ஐடென்டி, இந்த ரெண்டோட சாம்பிள் ப்ரோக்ராமும் பின்னாடி வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு அப்படின்னு தான் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதாவது பைத்தானில் ஈக்குவல் டு வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் விச் அசைன்ஸ் வேல்யூஸ் டு வேரியபிள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வரலாம். இப்போது நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 10 is assigned to A. இப்போது அந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் அப்படின்ற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம். அப்போ A ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது A is assigned to the value of A plus 5. அப்போது ஏயோட வேல்யூ 10 ப்ளஸ் 5 அப்படிங்கும்போது நமக்கு இப்போ ஏயோட வேல்யூ 15 ஆகும். வந்திருக்கா? இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், அப்புறம் எஃப் ஸ்ட்ரிங், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.